Hello friends, welcome to Nikhil's Biology. Myself Nikhil. Na class 11th and 12th ka biology solitara. NEET exam oda preparation kaga. First of all, I would like to thank all of you guys. Thank you so much. நீங்க வந்து எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கீங்க. உங்களோட சப்போர்ட்டிவ் கமெண்ட்ஸை படிச்சுட்டு எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கிறேன் நான். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பிளான்ட் ஃபிசியோலஜியில் டிரான்ஸ்போர்ட் அண்ட் பிளான்ஸ் இருக்கு இல்லையா, இந்த சாப்டரில் இருக்கிற செகண்ட் டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. நம்ம வந்து இந்த டாபிக் படிக்கிறதால நம்ம பிளான்ஸில் எப்படி டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்குது அண்ட் இதோட யூசஸ் என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு டாபிக் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா means of transport. Means of transport. So இந்த டாபிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ தட் இஸ் ஆக்சுவலாக கேட்கணும்னு நினைக்கிறேன். மெனி பீப்புள் ஆர் கமெண்டிங் கெமிஸ்ட்ரி ஆர் ஃபிசிக்ஸ் ஏதாவது சேனல்ஸை ப்ரிஃபர் பண்ண முடியுமான்னுட்டு. ஐ டோன்ட் நோ அபவுட் அதர் சேனல்ஸ், பட் நீங்கள் வேணும்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணலாம். நான் உங்களுக்கு கெமிஸ்ட்ரியும் சொல்லித்தரேன் அண்ட் ஃபிசிக்ஸும் சொல்லித்தரேன். ஸோ கெமிஸ்ட்ரியில் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி மெயினாக உங்களுக்கு என்னால் சொல்லித்தர முடியும் அண்ட் ஃபிசிக்ஸ் செகண்ட் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சொல்லித்தர முடியும். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அது வந்து நீங்களே தான் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், பிகாஸ் டிஃப்ரெண்ட் சோர்ஸஸ் வந்து இருக்கு இல்லையா. ஸோ ஐ கான்ட் டீச் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பிகாஸ் ஆஃப் த ஹியூஜ் சிலபிஐ. எனக்கும் நீட் எக்ஸாம் இருக்கிறதால ஐ கான்ட் கவர் அப் சச் பிக் சிலபஸ் அண்ட் கூடவே நீங்களும் படிக்க வேண்டியதாக இருக்கும். பட் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேணும்னா இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி கூடவே உங்களுக்கு ஃபிசிக்ஸும் சொல்லித்தரேன். ஓகே, மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். ஸோ மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எது மூலியமாக பிளான்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. ஓகே, பிளான்ஸ் வந்து 3 டிஃப்ரெண்ட் ப்ராசஸஸ் மூலமாக டிரான்ஸ்போர்ட் வந்து நடத்துது. ஃபர்ஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா டிஃப்யூஷன். செகண்ட் ஒன் facilitated diffusion. Third one பார்த்தீங்கன்னா active transport. ஓகே, இந்த 3 டைப்ஸாக தான் பிளான்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனை நடத்துது. நம்ம இந்த 3 டைப்ஸுமே டீட்டெயிலாக படித்தா தான் நம்ம இதோட யூசஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பற்றி தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் போக போக வர லெக்சர்ஸில் நம்மளுக்கு டிஃப்யூஷன் அண்ட் அதர் திங்ஸோட யூசஸ் வந்து தேவைப்படும். அப்போ நம்மளுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, டிஃப்யூஷன், ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன் அண்ட் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். இது எதுக்குன்னா மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். நம்ம எதை டிரான்ஸ்போர்ட் பண்ண போகிறோம்? சப்ஸ்டன்சஸ் எது? வாட்டர், minerals, food, sugars, hormones and chemicals. ஸோ இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் இது மூலியமாக தான் அதை டிரான்ஸ்போர்ட் பண்ண போகிறோன்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, டிஃப்யூஷனை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஃப்யூஷன் எடுத்த உடனே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பாசிவ் டிரான்ஸ்போர்ட். நீங்க இப்ப யோசிக்கலாம் பாசிவ் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா என்ன? பாசிவ் டிரான்ஸ்போர்ட்னா எனர்ஜி வந்து தேவைப்படாது. ஸோ ஒரு கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் இருந்துச்சுன்னா போதும், இட் கேன் ஆட்டோமேட்டிக்கலி டிரான்ஸ்போர்ட். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற ஒரு பர்சன் அவங்க கிட்ட இருக்கிற ஒரு பர்ஃப்யூமை ஸ்ப்ரே பண்ணா இந்த இடத்துல வந்து அதோட பர்ஃப்யூம்ல இருந்து வர அந்த வேப்பர் இருக்கும் இல்லையா, அது வந்து இந்த இடத்துல அதிகமாக இருக்கும். அதனால தான் இந்த பர்சன் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ராக்னன்ஸ் வரும். பட் இங்கே இருக்கிற ஏர் மீடியமில் பார்த்தீங்கன்னா இந்த பர்ஃப்யூம் பார்ட்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இங்கே இருக்கிற ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் அந்த ஃப்ராக்னன்ஸ் வந்து ஸ்மெல் பண்ண முடியும். ஸோ நீங்கள் யோசிக்கலாம் எப்படி இங்கே பர்ஃப்யூம் பண்ணது இவ்வளோ டிஸ்டன்ஸும் இவங்களுக்கு வருதுன்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் டிஃப்யூஷன். நம்ம லைஃப்பில் எல்லா இடத்துலையுமே நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து கான்சன்ட்ரேஷன் ரீஜன் இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னா இந்த இடத்துல பர்ஃப்யூமோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது, இந்த இடத்துல கம்மியாக இருக்குது. ஸோ அதிகமான இடத்துல இருந்து கம்மியான இடத்துக்கு டிஃப்யூஸ் ஆகிருக்கு பார்ட்டிகல்ஸ். தட்ஸ் இட். இதை தான் செல்ஸில் அதாவது பிளான்ட்ஸில் டிரான்ஸ்போர்ட்டுக்கு எப்படி ஆகுதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, இது ஒரு பிளான்ட் செல்லுன்னு கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ செல் வால் இருக்குது அண்ட் இதில் செல். நெக்ஸ்ட்
இது ஒரு செல். இந்த செல்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்டன்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அந்த சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு வாட்டராக இருக்கலாம், மினரல்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா ஃபுட்டாக இருக்கலாம், இல்லைனா சுகர்ஸாக இருக்கலாம், அது எது வேணாலும் இருக்கட்டும். இந்த செல்லில் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. ஸோ இப்படி பாருங்களேன், இது வந்து ஸ்டெம், இது ரூட்ஸ். ரூட்ஸ் வந்து வாட்டர் அப்சர்வ் பண்ணுது. இந்த செக்ஷனில் தான் நம்ம இங்கே அப்சர்வ் பண்ணுறோம். இதை கட் பண்ணி இங்கே அப்சர்வ் பண்ணுறோம். ஸோ வாட்டர் வந்து அப்சர்வ் ஆகிருக்கு இல்லையா, இந்த செல்லில் ஃபர்ஸ்ட் என்டர் ஆச்சு வாட்டர். இந்த செல்லில் கம்மியாக இருக்குது. கம்மியாக இருக்கிற செல்லுக்கு வாட்டர் வந்து தேவைப்படுது இல்லையா, அதனால ஹையர் கான்சன்ட்ரேஷன் ரீஜன்லேருந்து லோவர் கான்சன்ட்ரேஷன் ரீஜன் பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆச்சு. திஸ் இஸ் ஓன்லி டிஃப்யூஷன். இது கான்செப்ட். பட் டெஃபினிஷன் என்ன சொல்கிறன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அக்கார்டிங் டு டெஃபினிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, diffusion is a process in which there is movement of particles from higher concentration region to a lower concentration region without a semi-permeable membrane. So without a semi-permeable membrane na ஒரு membrane கிடையாது, just lipid மூலமா இது வந்து என்டர் ஆகுது. இதுதான் diffusion. ஸோ நம்ம வந்து ரூட்ஸில் எப்படி டிஃப்யூஸ் ஆகும் அதே மாதிரி தான் ரூட்லேருந்து ஸ்டெம்க்கும் டிஃப்யூஸ் ஆகும். அட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா லீஃப் போய் அந்த வாட்டர் வந்து சேரும். அண்ட் அகெயின் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். ஃபுட் வந்து ரூட்ஸ்க்காக இருக்கட்டும், வேறு பார்ட்ஸ் ஆஃப் பிளான்ஸ்க்கு வந்து அது வந்து ட்ரான்ஸ்போர்ட் ஆகும். பட் இதோட மெயின் ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ உங்களுக்கு வாட்டர் வந்து இந்த மாதிரி அப்சர்வ் ஆகி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு சொன்னேன் இல்லையா, இது வந்து சின்ன சின்ன பிளான்ஸ்க்குன்னா ஓகே. பட் யூக்கலிப்டஸ் ட்ரீ இருக்குது பார்த்தீங்களா, இதோட ஹைட்டே பார்த்தீங்கன்னா 100 feet. யோசிச்சு பாருங்கள், 100 feet. நம்ம 6 feet ஹியூமனே பார்த்தா ஓ இந்த பர்சன் ரொம்பவே ஹைட்டாக இருக்கிறாங்கன்னு கன்சிடர் பண்ணுறோம் இல்லையா, அதுவே 100 feet ஹைட்டோட ஒரு பிளான்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு டிஃப்யூஷன் ப்ராசஸால் வாட்டர் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகும்னா எவ்வளோ நாள் ஆகும் நீங்கள் யோசிப்பீங்க. எவ்வளோ நாள் கிடையாது, எவ்வளோ வருஷம். பிகாஸ் இட் டேக்ஸ் 4 to 5 years. ஜஸ்ட் ஒன் டைமுக்கு வாட்டர் வந்து ரூட்ஸ்லேருந்து டாப் ஆஃப் த ட்ரீ வரைக்கும் போகிறதுக்கு யூக்கலிப்டஸ் ட்ரீல இட் டேக்ஸ் 4 to 5 years. இவ்வளோ வருஷம் ஆச்சுன்னா பிளான்ட்டால் எப்படி உயிரோடு இருக்க முடியும், நீங்களே யோசிங்க. அதனால தான் டிஃப்யூஷன் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு யூஸ் ஆகிறதுல ஜஸ்ட் இன் ஷார்ட் பிளான்ஸ் அண்ட் செல் டு செல்லில் தான் இது வந்து நடக்கிறது. செல் டு செல் நடக்குது இல்லையா, இது வந்து ஃபர்ஸ்ட் டிஃப்யூஷன். அகெயின் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, செல் உள்ளேருந்து இன்னொரு பார்ட் ஆஃப் த செல்க்கு ஒரே செல்லில் இங்கேருந்து இந்த இடத்துல வரத்துக்கு சைட்டோபிளாசம் வந்து ஸ்ட்ரீம் பண்ணிகிட்டே இருக்கும். கண்டினியூஸாக சைட்டோபிளாசம் இந்த மாதிரி மூவ் ஆகிட்டே இருக்கும். இதை நம்ம சைக்ளோசிஸ்ன்னு சொல்லுவோம். சைக்ளோசிஸ் ஆர் சைட்டோபிளாஸ்மிக் ஸ்ட்ரீமிங். இது மூலியமாக தான் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டிக்கல் ஒரு செல்லில் இருந்து அதே பார்ட்டிக்கல் அதே செல்லில் வேறு இடத்துக்கு மூவ் ஆகுது. ஓகே, சைக்ளோசிஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. டிஃப்யூஷன் வந்து இட்ஸ் அ பாசிவ் டிரான்ஸ்போர்ட். ஸோ நோ எனர்ஜி இஸ் ரிக்வயர்ட். நோ எனர்ஜி இஸ் ரிக்வயர்ட். ஐ ஹோப் இதெல்லாமே உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நோ எனர்ஜி இஸ் ரிக்வயர்டுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். டிஃப்யூஷன் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு பிறகு ஓ டிஃப்யூஷனுக்கு எந்த யூஸுமே இல்லையா நீங்கள் நினச்சிங்கன்னா இட்ஸ் ராங். டிஃப்யூஷனோட மெயின் யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ். பிளான்ஸில் லீஃபில் பார்த்தீங்கன்னா ஸ்டொமேட்டான்ற செல்ஸ் இருக்கும். இந்த ஸ்டொமேட்டா மூலியமாக தான் கார்பன் டை ஆக்சைடு என்டர் ஆகும் அண்ட் ஆக்சிஜன் வந்து வெளியே வரும். இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் மெயினாக நடக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டொமேட்டாவில், அண்ட் இட்ஸ் பிகாஸ் ஆஃப் டிஃப்யூஷன். ஸோ டிஃப்யூஷன் இல்லைன்னா பிளான்ட்டால் உயிரே வாழ முடியாது. ஸோ அந்த அளவுக்கு டிஃப்யூஷன் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அது கூடவே டிஃப்யூஷனால் வாட்டரை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் டிஃப்யூஷன் ஆஃப் கேஸஸ் பற்றி பார்த்தோம். வேறு என்னென்ன டிஃப்யூஸ் ஆக முடியும் பிளான்ட்டில் நீங்கள் கேட்டிங்கன்னா டிஃப்யூஷன் ஆஃப் லிக்விட்ஸ். ஸோ லிக்விட்ஸ் கூட டிஃப்யூஸ் ஆகலாம். நெக்ஸ்ட் வர டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிஃப்யூஷன் ஆஃப் சாலிட்ஸ். சாலிட்ஸை நம்மளால் டிஃப்யூஸ் பண்ண முடியுமா நீங்கள் கேட்டிங்கன்னா த ஆன்சர் இஸ் நோ. பட் சாலிட்ஸில் டிஃப்யூஷன் வந்து நடக்க முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் சாலிட்ஸ் இஸ் நாட் பாசிபிள், இன் சாலிட்ஸ் இஸ் பாசிபிள். இன் எப்படின்னா இது ஒரு ப்ரோட்டீன், செல்லில் ப்ரோட்டீன் வந்து அட்டாச்சாக இருக்குது. ஸோ இது வந்து சாலிட் இல்லை ப்ரோட்டீன். இது மூலியமாக சப்ஸ்டன்சஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகும். ஸோ டிஃப்யூஷன் இன் சாலிட் இஸ் பாசிபிள்,
பட் டிஃப்யூஷன் ஆஃப் சாலிட் இஸ் நாட் பாசிபிள். இந்த டேர்ம்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதை என்சிஆர்டியில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை நான் இங்கே ஹைலைட் பண்ணி இங்கே வந்து பிக்சராக தரேன். ஓகே, நெக்ஸ்ட் இந்த டிஃப்யூஷன் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த டிஃப்யூஷனை எது எது அஃபெக்ட் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து permeability of membrane. permeability of membrane னா ஒரு மெம்பரேன் எவ்வளோ தின்னாக இருக்குது இல்லைன்னா எவ்வளோ திக்காக இருக்குன்றதால அதுதான் நம்ம permeabilityன்னு சொல்லுவோம். தின்னாக இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா சப்ஸ்டன்சஸ் வந்து ஈஸியாக மூவ் ஆகிடும். அதே ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா சப்ஸ்டன்சஸ் வந்து ஈஸியாக மூவ் பண்ண முடியாது. ஸோ permeability of membrane வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்யூஷனோட ரேட்டை குறைக்கலாம் இல்லை அதிகமாக படுத்தலாம். டெம்பரேச்சர் டிஃப்யூஷனை குறைக்குமா அதிகப்படுத்துமான்னு நீட்டில் உங்களுக்கு கேட்டால் இது வந்து அதிகப்படுத்தும் டிஃப்யூஷனை. எப்படின்னு கேட்டிங்கன்னா, டெம்பரேச்சரை நீங்கள் இந்த செல்லை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இந்த சப்ஸ்டன்சஸோட கைனெட்டிக் எனர்ஜி பார்த்திங்கன்னா அதிகமாகும். கைனெட்டிக் எனர்ஜி அதிகமாச்சுன்னா டிஃப்யூஷன் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக நடக்கும். நெக்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா, இந்த செல்லில் அதிகமாக கான்சன்ட்ரேஷன் இருக்குது, ரொம்ப கான்சன்ட்ரேஷன் இருக்குது. இந்த செல்லில் ரொம்ப கம்மி கான்சன்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக நடக்கும். அதுவே கான்சன்ட்ரேஷன் இந்த மாதிரி இருந்துச்சு, இங்கே அதிகமாக இருக்குது, இங்கேயும் அதிகமாக தான் இருக்குது, பட் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா ரொம்ப ஸ்லோவாக நடக்கும் டிஃப்யூஷன். இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேப்பிடாக நடக்கும், இதில் ஸ்லோவாக நடக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் will obviously increase the rate of diffusion. இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக ஃபர்ஸ்ட் பார்ட்டை கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன். ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன் பற்றி இப்போ பார்க்கலாம். ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன்னா நம்ம டிஃப்யூஷன் நடக்கிறதுக்கு ஒரு ஃபெசிலிட்டியை ஏற்படுத்தி கொடுக்குறோம். எதுக்கு டிஃப்யூஷனுக்கு ஃபெசிலிட்டியை ஏற்படுத்தி கொடுக்குறோன்னா, சில சப்ஸ்டன்சஸால் பார்த்திங்கன்னா செல்ஸோட ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆக முடியாது. அது வந்து எந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா போலார் மாலிக்யூல்ஸ், sorry not polar molecules. First lipophilic, just a second, yes, polar molecule and hydrophilic molecules. எக்ஸாம்பிள் வாட்டரே எடுத்துக்கோங்க. வாட்டர் வந்துட்டு ஒரு போலார் மாலிக்யூல், அது வந்து ஈஸியாக செல்லோட டிரான்ஸ்போர்ட் ஆக முடியாது. அதனால சில ப்ரோட்டீன் சேனல்ஸ் வந்து செல்ஸில் இருக்கும். ப்ரோட்டீன் சேனல்ஸ், இது செல்லுன்னா இதில் இந்த மாதிரி ப்ரோட்டீன் சேனல்ஸ் இருக்கும். இந்த ப்ரோட்டீன் சேனல்ஸ் மூலயமா பார்த்தீங்கன்னா இந்த சப்ஸ்டன்சஸ் வந்து என்டர் ஆக முடியும். ஓகே, இந்த ப்ரோட்டீன் சேனல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இதை தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த ப்ரோட்டீன் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெர்மியேஸ். இது எதுக்கு இருக்குன்னா, போலார் அண்ட் ஹைட்ரோஃபிலிக் சப்ஸ்டன்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல் வந்து லிப்பிடால் உருவாக்கப்பட்டிருக்கிறதால லிப்பிட்க்கு வந்து இந்த ரெண்டு சப்ஸ்டன்சஸுமே பிடிக்காது. அதாவது அது வந்து ரிப்பெல் பண்ணும். அந்த ரிப்பல்ஷன் நடக்காமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ப்ரோட்டீன் சேனல்ஸ் இருக்குது. இதை தான் நம்ம ஃபெசிலிட்டேட்டட்னு சொல்கிறோம். இது கூட பார்த்தீங்கன்னா இது ஒரு பாசிவ் டிரான்ஸ்போர்ட் தான். ஸோ இதில் எந்த எனர்ஜியும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறதில்ல. நோ எனர்ஜி இஸ் யூட்டிலைஸ்ட். ஓகே, பட் இதில் சேச்சுரேஷன் இஸ் சீன். சேச்சுரேஷன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ரோட்டீன் சேனல்ஸ் வந்து செல்ஸில் அதிகமாக இருக்காது, ஒரு சில இடத்துல மட்டும்தான் ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். அந்த ப்ரோட்டீன்ஸ் வந்து ஸ்டார்டிங் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். பட் பார்ட்டிகல்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகி முடிகிற வரைக்கும் இந்த பார்ட்டிகல்ஸ் இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதை தான் நம்ம இந்த மாதிரி சேச்சுரேஷன் சொல்லுவோம். ஓகே, இந்த ப்ரோட்டீன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இருக்கும். இந்த சப்ஸ்டன்சஸை எடுத்துக்கும். ஜஸ்ட் லைக் தட் இந்த மாதிரி மூவ் ஆகிடுது. இந்த ப்ரோட்டீன் இப்படி ரொட்டேட் ஆகும். ஸோ இந்த ப்ரோட்டீன் அதோட ஃபேஸ் எப்படிக்கா டர்ன் பண்ணிவிட்டு பார்ட்டிக்கலை ரிலீஸ் பண்ணும். ஐ ஹோப் இந்த மெக்கானிசம் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரோட்டீன் வந்து இந்த மாதிரி டர்ன் ஆகிட்டு பார்ட்டிக்கலை ரிலீஸ் பண்ணிவிட்டு அகெயின் இட் வில் டர்ன் பேக், பார்ட்டிக்கல் எடுத்துக்கும். இந்த மாதிரி கண்டினியூஸ் சைக்கிள் வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஓகே,
இதில் சேச்சுரேஷன் இருக்குன்றதே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இது வந்து எனர்ஜி வந்து எதுவுமே தேவைப்படாது. நெக்ஸ்ட் இன்ஹிபிட்டர்ஸால் இதுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் உண்டாக்க முடியும். இன்ஹிபிட்டர்ஸ் வந்து எதை அஃபெக்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ப்ரோட்டீன்ஸை அஃபெக்ட் பண்ணும். இதுவும் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன்ஸ் அதாவது உருவாக்கப்பட்டிருக்கு இல்லையா. ஓகே, இந்த ப்ரோட்டீன் வந்து அமைனோ ஆசிட்ஸால் உருவாக்கப்பட்டிருக்கு. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்ஹிபிட்டர் ஆட் பண்ண அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அமைனோ ஆசிடோட ஸ்ட்ரக்சரை சேஞ்ச் பண்ணிடும். அதனால ப்ரோட்டீனோட ஸ்ட்ரக்சரும் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிடும், இர்ரெகுலர் ஷேப்பாக மாறிடும். இந்த மாதிரி இர்ரெகுலர் ஷேப்பாக மாறினா இந்த ப்ரோட்டீன்ஸ் வந்து வேஸ்ட்டாக கன்சிடர் பண்ணுவோம். பிகாஸ் இந்த மாதிரி இர்ரெகுலர் ஷேப் ஆன உடனே அதால் எந்த சப்ஸ்டன்சஸுமே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது. ஸோ இது வந்து இதோட மேஜர் ட்ராபேக்னு சொல்லலாம். பட் ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். ஓகே, இது கூட பார்த்தீங்கன்னா அலாங் த கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் தான் எப்போவுமே ஒர்க் ஆகும். ஸோ கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் எப்படி டிஃப்யூஷனில் இருந்துச்சோ அதே மாதிரி தான் இது கூட ஒர்க் ஆகும். இப்போ இது ஆகிட்டு பேருக்கு பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் பாசிவ் டிரான்ஸ்போர்ட்டை நம்ம படிப்போம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதை படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ப்ரோட்டீன்ஸில் 2 டைப்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பெர்மியேஸ் என்ற ப்ரோட்டீன் பார்த்தோம் இல்லையா, அதை நம்ம சேனல்ஸ்ன்னு சொல்லுவோம், ப்ரோட்டீன் சேனல்ஸ்ன்னு சொல்லுவோம். இன் தட் தேர் ஆர் 2 டைப்ஸ். ஒன் இஸ் ஓப்பன் சேனல், second one is gated channel. ஓப்பன் சேனல் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோட்டீன்ஸ் எப்பவுமே ஓப்பனாக இருக்கும், சப்ஸ்டன்சஸ் வந்து கண்டினியூஸாக டிரான்ஸ்போர்ட் ஆகிட்டே இருக்கும். பட் கேட்டட் சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து க்ளோஸ்டு சேனல். ஆக்சுவலாக இது வந்து எப்படி ஓப்பன் ஆகும்னா அயான்ஸோட ப்ரெசன்ஸில் அண்ட் கெமிக்கல்ஸோட ப்ரெசன்ஸில் தான் ஓப்பன் ஆகும். அயானிக் சிக்னல் ஆர் கெமிக்கல் சிக்னல்ஸ் வந்தப்போ தான் இது வந்து ஓப்பன் ஆகும். இதை வந்து நம்ம நர்வ்ஸில் அப்சர்வ் பண்ணியிருப்போம். இதை நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் சாப்டரில் டீட்டெயிலாக படிப்போம். ஓகே, ஓப்பன் சேனல்ஸ் வந்து இருக்குது. இந்த ஓப்பன் சேனல்ஸ் அண்ட் கேட்டட் சேனல்ஸ் வந்து இது வந்து ஓப்பனாக இருக்கும், இது வந்து நார்மல் க்ளோஸ்டாக இருக்கும். ஏதாவது சிக்னல் வந்தால் தான் இந்த க்ளோஸ் சேனல் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த டைப்ஸையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் இப்போ அந்த 3 டைப்ஸ் ஆஃப் ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷனில் என்ன மாதிரி டிரான்ஸ்போர்ட் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இஸ் யூனிபோர்ட், செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆன்டிபோர்ட், லாஸ்ட் ஒன் இஸ் சிம்போர்ட். ஸோ அந்த ப்ரோட்டீன் இப்படி இருக்குது. ஸோ அந்த செல் மெம்பரெயினில் ப்ரோட்டீன் வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ்டாக இருக்குது. யூனிபோர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்ட்டிக்கல் ஒரு செல்லேருந்து இன்னொரு செல் உள்ள இந்த லிப்பிட் லேயர் மூலயமா ஜஸ்ட் ஒன் சைடு மட்டும் ட்ராவல் ஆகுது, சிம்பிள். ஆன்டிபோர்ட் பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்துலேருந்து ஏ பார்ட்டிக்கல் ட்ராவல் ஆகுது, இந்த பக்கத்துலேருந்து பி பார்ட்டிக்கல் ட்ராவல் ஆகுது. ஸோ ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சப்ஸ்டன்சஸ் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஏ அண்ட் பி ஆர் நாட் த சேம். ஏ அண்ட் பி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே டிஃப்ரெண்ட் மாலிக்யூல்ஸ். ஸோ ஏ ஒரு ப்ரோட்டீனாக இருக்கலாம், பி ஒரு லிப்பிடாக இருக்கலாம், ஸோ எது வேணாலும் இருக்கலாம். சிம்போர்ட் பார்த்தீங்கன்னா ஒரே சைடில் இருந்து 2 டிஃப்ரெண்ட் மாலிக்யூல்ஸ் ஒரே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் ஆகும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பின்னு சொன்னால் ஏ வந்து ஒரு ப்ரோட்டீனாக இருக்கலாம், பி வந்து ஒரு கார்போஹைட்ரேட்டாக கூட இருக்கலாம். ஐ ஹோப் இட்ஸ் விசிபிள். ஓகே, ஸோ ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷனில் நம்ம இவ்வளோ தான் படிக்கிறது. நெக்ஸ்ட் இதில் இன்னொரு இம்பார்ட்டண்ட் டேர்ம் வந்து சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சில பிளாஸ்டிட்ஸ் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிட்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு பிளான்ட் செல் ஆர்கனல் அண்ட் குளோரோபிளாஸ்ட் இருக்கும் அண்ட் மைட்டோகாண்ட்ரியா. இந்த மைட்டோகாண்ட்ரியாவில் சில போர்ஸ் இருக்கும்னு சொல்கிறாங்க. அந்த போர்ஸில் ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகலான்றத சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா பாக்டீரியல் செல்லில் கூட இந்த மாதிரி போர்ஸ் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பாக்டீரியானா அதோட செல் வாலில் இந்த மாதிரி போர்ஸ் இருக்கும், அது மூலயமா சப்ஸ்டன்சஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகலாம். நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆக்வாபோரின்ஸ் என்ற ப்ரோட்டீன் பற்றி சொல்லியிருக்காங்க. ஆக்வாபோரின்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வாட்டர் சேனல், ப்ரோட்டீன் சேனல் மாதிரி. இது வந்து வாட்டரை டிரான்ஸ்போர்ட் பண்ணுற ஒரு ப்ரோட்டீன் சேனல். ஓகே, இது வந்து 8 டைப்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸால் உருவாக்கப்பட்டிருக்கு. 8 டைப்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸால் இந்த ஆக்வாபோரின் என்ற ஒரு ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நம்ம லாஸ்ட் டாபிக் ஆஃப் த டே, தட் இஸ் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் பற்றி பார்க்கலாம். ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்
ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் வந்து பம்ப், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏடிபி. இது ரெண்டுமே யூஸ் பண்ணி தான் சப்ஸ்டன்ஸ் வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ண முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் இருக்குன்னா இந்த செல்லில் இந்த மாதிரி பம்ப்ஸ் இருக்கும். இந்த பம்ப்ஸை நம்ம சோடியம் பொட்டாசியம் பம்ப்னு சொல்லுவோம். அதை Na+K+ பம்ப்னு சொல்லுவோம். ஓகே, இந்த செல்லில் அதிகமாக சப்ஸ்டன்ஸ் இருக்குது, இந்த செல்லில் கம்மியான சப்ஸ்டன்ஸ் இருக்குது. அக்கார்டிங் டு டிஃப்யூஷன் ஹையர் கான்சன்ட்ரேஷன் ரீஜன்லேருந்து லோவர் கான்சன்ட்ரேஷன் ரீஜன் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும். பட் அக்கார்டிங் டு ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் லோவர் கான்சன்ட்ரேஷன் ரீஜன்லேருந்து ஹையர் கான்சன்ட்ரேஷன் ரீஜனுக்கு நம்மளால் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஸோ பை யூஸிங் ஏடிபியை யூட்டிலைஸ் பண்ணி இந்த பார்ட்டிக்கலை நம்ம இந்த இடத்துக்கு பம்ப் பண்ணுவோம். ஸோ இட்ஸ் அன்யூஷுவல் ஃபெனோமெனா இல்லையா, டிஃப்யூஷன் மாதிரி கிடையாமல் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. அதனால இதை அகெயின்ஸ்ட் த கான்சன்ட்ரேஷன் சொல்லுவோம். And it is very specific also, very specific, because in the pumps வந்து ப்ரோட்டீன்ஸ் அதை உருவாக்கப்பட்டிருக்கும். அகெயின் லைக் ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன். இது ரெண்டுமே அவ்வளோதான். இன்ஹிபிட்டர்ஸ் போட்டாலும் இதோட ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகிடும். அண்ட் இது வந்து ரொம்பவே ஸ்பெசிஃபிக் பார்ட்டிகல்ஸை மட்டும்தான் டிரான்ஸ்போர்ட் பண்ணும். ஸோ இதை நம்ம ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டை இன்னொரு பேரும் சொல்கிறாங்க, தட் இஸ் அப்ஹில் டிரான்ஸ்போர்ட். அப்ஹில் டிரான்ஸ்போர்ட்னா இப்போ ஒரு பாலை எடுத்து இந்த மாதிரி அப்சைட் போடுங்கன்னா உங்களால் ஈஸியாக போட முடியும். தட் இஸ் நார்மல் கண்டிஷன். அதுவே ஒரு ஃப்ரிட்ஜ் எடுத்து உங்களால் இப்படி மேலே போடுங்கன்னா போட முடியுமா? தட்ஸ் நாட் பாசிபிள், ரைட்? ஸோ அதை தான் அப்ஹில் டிரான்ஸ்போர்ட் ஆகும். இந்த சப்ஸ்டன்சஸை லோவர் ரீஜன்லேருந்து ஹையர் ரீஜன் போட்டு ரொம்பவே ஒரு டிஃபிகல்ட்டான ஜாப். அது இது பண்ணுறதால இதை நம்ம அப்ஹில் டிரான்ஸ்போர்ட்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டில் ஏடிபி வந்து யூட்டிலைஸ் ஆகும்ன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. அண்ட் லாஸ்ட்டாக இதில் சேச்சுரேஷன் வந்து இருக்குது. சேச்சுரேஷன்னா ஒரு பர்டிகுலர் லெவல் வரைக்கும் இது ரொம்பவே ஃபாஸ்ட்டாக நடக்கும். பட் இந்த பொட்டாசியம் பம்ப்ஸ், அதாவது சோடியம் பொட்டாசியம் பம்ப் வந்து கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிட்டு இருந்துச்சுன்னா இட் வில் டேக் சம் டைம். அகெயின் ரிமூவ் பண்ணிட்டு பிறகு அகெயின் இட் வில் ஸ்டார்ட். இந்த மாதிரி சேச்சுரேஷன் வந்து நம்மளால் இதில் அப்சர்வ் பண்ண முடியும். இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ திஸ் வாஸ் ஆல் அபவுட். அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன்ஸ், நாட் ப்ரோட்டீன்ஸ், ஹார்மோன்ஸ்னு சொல்லலாம். பிகாஸ் ஹார்மோன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன்ஸ் அதை தான் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த ப்ரோட்டீன்ஸ் ரொம்பவே ஸ்பெசிஃபிக்காக டிரான்ஸ்போர்ட் ஆகும். இது எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகும்னா, எக்ஸாம்பிளுக்கு இந்த செல் வந்து ரிலீஸ் பண்ணுதுன்னா இங்கே அது ட்ராவல் பண்ணுற இடத்துல கூட அதிகமான செல்ஸ் இருக்கும். பட் இது வந்து எல்லா செல்லையுமே யூட்டிலைஸ் ஆகாது. எந்த செல்லில் இந்த மாதிரி ரிசெப்டார் இருக்கோ அந்த செல்லில் மட்டும்தான் ப்ரோட்டீன், அதாவது ஹார்மோன் வந்து என்டர் ஆகும். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதை நம்ம ஹார்மோன் ரிசெப்டார்ஸ்ன்னு சொல்லுவோம். ஹார்மோன் ரிசெப்டார்ஸ். ஓகே, ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் கைஸ், என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் நீங்கள் லைக் பண்ணதுக்கு அண்ட் உங்களோட சப்போர்ட் ரொம்பவே எனக்கு ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். இந்த லெக்சரை நீங்கள் பார்க்கும்போது என்சிஆர்டி வந்து கூடவே வச்சுட்டு அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஐ ஹோப் யூ லைக் த வீடியோ. இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அப்போ தான் உங்களுக்கு நீட் ரிலேட்டட் வீடியோஸ் எவ்ரிடே உங்களுக்கு